ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மசாலா சப்பாத்தி. இது நான் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக தான் என் பொண்ணுக்கு கொடுத்து விட்டேன். யூஸ்வலாக எடுத்துகிட்டு போகிற ரைஸ் போர் அடிக்குதுன்னு சொல்லும் போது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், அதையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருந்தாங்கன்னா இந்த பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த ஆனியன் நல்லா வதங்கட்டும். இப்போது நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த ஆயிலே நல்லா வதங்கட்டும். அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கணும். இப்போது நான் 1/4 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் ஜீரகப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே இந்த ஆயிலில் வதங்க விடணும். இந்த டைமில் நமக்கு பாலக்கீரை கிடச்சிதுன்னா அந்த பாலக்கீரையை வாஷ் பண்ணி குட்டி குட்டியாக சாப் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க ஒரு 2 மினிட்ஸ். இப்போது நான் 1 கப் கோதுமை எடுத்திருக்கேன். அதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு தேவையான உப்பு சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மசாலாவை இதோடு ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி விட்டு தண்ணி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைஞ்சிக்க போகிறோம். நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சிக்க வேண்டியதுதான். எனக்கு பாலக்கீரை கிடைக்கவே இல்லை, அதனால் நான் கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். பாலக்கீரை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும் டேஸ்ட். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ரொம்ப ஸ்டிக்கியாக இல்லாமல் பார்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம நார்மலாக பிசைகிற அளவுக்கு பிசைஞ்சு வச்சுட்டோம். இப்போது சப்பாத்தி நம்ம எப்படி செய்வோமோ அதே மாதிரி தேய்ச்சி எடுத்து சுட வேண்டியதான். நம்ம மதியம் லஞ்சுக்கு கொடுக்குறதா இருந்தால் நம்ம கொஞ்சம் நெய் விட்டு கொடுத்தோன்னா சாஃப்டாக இருக்கும். இதில் நான் பூரியும் ட்ரை பண்ணி பார்த்தேன். பூரியும் நல்லா உப்பி வந்துச்சு, சாஃப்டாகவும் இருந்துச்சு. குழந்தைங்க கீரை வகைகள்லாம் ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்களான்னு தெரியல. அதனால நம்ம கீரை வகைகள்லாம் இந்த மாதிரி பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுத்து அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் குழந்தைக்கு போய் சேர்கிறதுக்கு நம்ம பார்க்கலாம். அவங்க சாப்பிட்டு பார்க்கும்போது அது பிடிச்சிருந்துன்னா நமக்கு கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனே வேறு தானே. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, it's bye bye from Latha Kannan. Bye.